அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு புலியின் பசி கதையின் இறுதி பாகம். 2 தினங்கள் அமைதியாக கழிந்தன. அன்று மாலை அவர் மட்டும் வீட்டில் தனியாக இருந்தார். கேட் திறக்கப்படும் ஓசை கேட்டு ஃபைல்களை மூடிவிட்டு எழுந்து வந்தார். பழுப்பு காகிதத்தில் சுற்றப்பட்ட பெரியதொரு பார்சலை தூக்கிக் கொண்டு துர்காவின் வேலையால் உள்ளே வந்தான். டாக்டர் ஐயாவுக்கு அம்மா இதை கொடுத்தனுப்பிச்சாங்க. இந்த படம் அவருக்கு ரொம்ப பிடிச்சுதாம். கையோட சுத்தி ஆணி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். எங்கே மாட்டணும்னு சொன்னால் அவன் பரபரப்புடன் காகிதத்தை பிரித்து படத்தை சோபா மீது வைத்தான். மரத்தின் பின்னாலிருந்து எட்டி பார்த்த அந்த மேல்நாட்டு அழகியின் படம்தான் அது. வாகீசன் முகம் இறுகி போனார். வச்சுட்டு போ, நான் யோசிச்சு பார்த்து பிடிச்ச இடத்துல பிறகு மாட்டிக்கிறேன் கூறிவிட்டு அவனை அனுப்பி கதவை தாளிட்டு கொண்டார். மறுபடியும் படத்தை அதே பழுப்பு காகிதத்தில் கட்டி சங்கரன் கண்களில் படாதபடி பெட்டிகள் அடுக்கி வைத்திருந்த பரண் மீது வைத்துவிட்டு முக்காலியில் நின்று மெல்ல இறங்கினார். சிறிது பொழுதில் சங்கரனும் பின்னர் பாரத்தும் வந்து சேர்ந்தனர். ஃபைல்களை புரட்டி கொண்டு கணக்குகளை மேற்பார்வையிட்ட வண்ணம் இருந்த வாகீசன் அந்த பரிசு படத்தை பற்றி மூச்சு விடவில்லை. அதற்கு பின்னர் சில தினங்கள் கழித்து ஒரு நாள் மகனும் வீட்டில் இருந்த சமயம் துர்காவின் வேலையால் வேகமாக வந்து கதவை தட்டினான். அவசரமாக அம்மா இதை டாக்டர் ஐயாவுக்கு கொடுத்து வர சொன்னாங்க. அவங்களே சுட்ட கேக். டாக்டர் வேலையிலிருந்து வர்றதை பார்த்துட்டு உடனே அனுப்பினாங்க. காப்பியோட உங்கள் எல்லோரையும் சாப்பிட சொன்னாங்க. அப்படியா, சந்தோஷம். அம்மாவுக்கு என் நன்றியை சொல். மகிழ்ச்சியுடன் அட்டை பெட்டியை வாங்கி கொண்டான் பாரத். விரைவாக உள்ளே சென்று சங்கரன் கேக்கை வெட்ட ஒரு கத்தியும் துண்டங்களை வைத்து சாப்பிட சில பீங்கான் தட்டுகளையும் எடுத்து வந்தான். மேஜை மீது தற்றொன்றில் அவன் எடுத்து வைத்த அந்த கேக்கை வியப்புடன் பாரத் பார்த்தான். கடைக்காரங்க செய்து விற்பனைக்கு வச்சிருக்கிற கேக் போல அமர்க்கலமாக சுட்டிருக்காங்களே. அட, எனக்கு சாக்லேட் கேக்கு தான் பிடிக்கும்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்? ஆச்சரியப்பட்டான். கத்தியால் ஒழுங்காக துண்டமிட்டு ஆசையுடன் அவன் தன் தட்டின் மீது ஒரு பெரிய துண்டத்தை வைத்துக்கொண்டு ருசித்து சாப்பிடுவதை கவனித்தார் வாகீசன். நெஞ்சுக்குள்ளே நெருப்பு குண்டம் கொழுந்து விட்டு எறிந்தது போன்றதொரு ஆத்திரம் அவருக்கு. நல்லா செய்திருக்காங்கப்பா, நீங்களும் ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. சங்கரா, இந்தா உனக்கு ஒரு துண்டு, சாப்பிடு. இல்லாவிட்டா எனக்கு வயிற்றை வலிக்கும் கேலியாக சொல்லிக்கொண்டு சங்கரனுக்கு ஒரு பெரிய துண்டு கேக்கை எடுத்து கொடுத்தான். நான் இதெல்லாம் சாப்பிட்றதை விட்டு வெகு காலமாச்சு. மேலும் இன்னைக்கு நான் விரதம். பிஸ்கட், கேக் இவைகளை கண்ணாலும் பார்க்குற பழக்கமில்லை என்று சொல்லிக்கொண்டே அவர் மேஜை நின்று எழுந்து அப்பால் சென்று விட்டார். துர்கா மெல்ல தன் சுயரூபத்தை காட்டத் துவங்கி விட்டிருக்கிறாள். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும். இல்லாவிட்டால் கவலையுடன் தோட்டத்திற்குள் உலாவினார். அந்த ஞாயிற்றுக்கிழமை காலை பாரத் வேலைக்கு போகாது ஓய்வாக வீட்டில் தங்கியிருந்தான். பூஜையை முடித்துவிட்டு முன்னறைக்கு வந்தார் வாகீசன். தொலைபேசி அலறியது. வேகமாக சென்று எடுத்தான் பாரத். துர்கா தான் அவனை காலை வேளையில் தொலைபேசியில் அழைத்திருந்தாள். மறுபக்கத்திலே அவள் கத்தி பேசினாள். கதவருகில் நின்று கொண்டிருந்த வாகீசன் காதுகளில் கூட அவள் பேசுவது கேட்டது. முந்தானத்து லேசாக மழை பெய்த போது நீங்கள் ஸ்கூட்டரில் போகிறத பார்த்தேன். அப்போவே உங்களை கூப்பிட்டு சொல்லணும்னு நினச்சேன். புரியலையே, விளக்கமாக சொல்ல முடியுமா? டாக்டர் வேலை பார்க்குறீங்க, அறுவை சிகிச்சையில் ரொம்ப பயிற்சி பெற்றிருக்கீங்க. உங்கள் தொழிலுக்கு ஒரு கார் அவசியமாச்சே. வாழ்க்கையில் எத்தனையோ தேவைகள் இருக்குது. எல்லாத்தையும் உடனடியாக சம்பாதிச்சுக்க முடியுமா? காதுகள் சிவந்து முகம் செவில் என்று மாறி அவமான உணர்வில் பேச முடியாது வார்த்தைகள் தடுமாற மகன் திண்டாடுவதை கடைக்கண்ணால் கவனித்தார் வாகீசன். ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது அவருக்கு. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லையேனா என்னுடைய பியட் நீங்கள் எடுத்து உபயோகிச்சுக்கலாம். சும்மா தண்டத்துக்கு ஷெட்டில் நிற்கிது. ரொம்ப நன்றிங்க. தேவைப்பட்ட போது வந்து எடுத்துக்கொள்கிறேன். சங்கோஜமாக இருந்தால் உங்களுக்கே நான் அதை வித்துடுறேன். குறைஞ்ச விலைக்குத்தான். புத்தம் புது கார். அதிகம் ஓட்டுனதில்லை. மெல்ல மெல்ல நீங்கள் பணத்தை கொடுத்தா கூட போதும். அப்படியா? பாரத்தின் முகம் பிரகாசம் அடைந்தது. நாளைக்கு அவகாசம் இருந்தால் வந்து காரை எடுத்துகிட்டு போங்க. முதல்ல ஓட்டி பாருங்க. பிடிச்சா வாங்கிக்கோங்க. மறக்காமல் நாளைக்கு வந்து காரை எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு உதவி செய்ய எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது. ஃபோன் நம்பரை குறிச்சிக்கோங்க கூறிவிட்டு ஃபோனை கீழே வைத்தாள். கூடிய வரை அவர்கள் பேசியது அனைத்தையும் வாகீசன் தெரிந்து கொண்டு விட்டிருந்தார். அப்பா, அந்த பங்களாக்கார அம்மா ஏனோ நம்ம மேலே எத்தனை பரிவாக இருக்காங்க.
அவங்க காரை எனக்கு அரை விலையில் விற்க சம்மதிக்கிறாங்க. பாரத், இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நான் கொஞ்சம் தலையிட விரும்புகிறேன். அக்கம் பக்கத்தவர்களோடு தொழில் சம்பந்தமாக நீ தொடர்பு வச்சுக்கிறதுக்கு மேலே நெருக்கமாக பழகிறது எனக்கு பிடிக்கல. கார், பேனா, கடிகாரம் இதையெல்லாம் யாரும் கடனாக வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. என்னப்பா சொல்கிறீங்க? கொஞ்சம் பொறுத்துக்கோ. நானே இதை பற்றி தீவிரமாக சிந்திச்சுட்டு தான் இருந்தேன். இந்த வருஷம் முடிவோட ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி ஒன்று முற்று பெற்று கைக்கு வரும். 10,000 ரூபாய் தான். ஆனாலும் கார் வாங்க முதலாக வச்சுக்க உதவும். நான் கொடுக்குறேன் உனக்கு. என்னவோ அந்த அம்மாளுக்கு நம்ம மேலே கருணை. தானே மனம் உவந்து உதவி செய்ய முன் வந்தாங்க, அவ்வளவுதான். இதுவரை நாம் யார்கிட்டேயும் கை நீட்டி எதுவும் வாங்கினதில்லை, இனியும் வாங்க தேவையில்லை. பாரத், அந்த அம்மா கிட்ட பணம் நிறைய இருக்கலாம். படபடவென்று காரமாக வார்த்தைகளை உதிர்த்துவிட்டு எழுந்து வெளியே சென்று விட்டார். பாரத்திற்கு புரியவில்லை, அப்பாவுக்கு ஏன் இப்படி ஒரு கோபம்? பகல் உணவிற்கு பின்னர் முன் ஏற்பாட்டின்படி பிரியாவை சந்திக்க கிளம்பினான் பாரத். திரும்பி வர இரவாகிவிடும் என்று சொல்லிவிட்டு தான் போனான். வாரத்துக்கு ஒரு முறையாகிலும் சினிமா பார்க்காவிடில் சங்கரனுக்கு வாழ்க்கை ரசிப்பதில்லை. அன்று அவனது சினிமா நாள். 6 மணி காட்சிக்கு டிக்கெட் வாங்க கியூவில் நிற்க பகல் பொழுதே கிளம்பி விட்டிருந்தான். வீட்டில் தனியாக இருந்த அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட அவர் விரும்பவில்லை. தொலைபேசி அருகே வைத்திருந்த நோட்டு புத்தகத்தில் மகன் காலையிலேயே அவளது தொலைபேசி எண்ணை குறித்து வைத்ததை அவர் பார்த்து விட்டிருந்தார். வாயிற்கதவை மூடிவிட்டு ஒரு முடிவுக்கு வந்தவராக எண்களை அவசரமாக சுழற்றினார். ஹலோ, நான் தான் பாரத்தின் அப்பா. உன்னுடன் நேரில் சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கிறது. முக்கியம் என்றார். அடி வயிற்று நின்று புரண்டெழுந்த ஆத்திரம் மூச்சை அடைத்ததால் வார்த்தைகள் தடுமாறின. நீங்கள் கூப்பிடுவீங்கன்னு தெரியும். என் வீட்டு கதவு திறந்திருக்கிறது. பேஷா வரலாம். அதுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். திறந்து கிடக்கும் உன் வீட்டில் நுழைய நான் தெருவில் தெரியும் நாய் இல்லை. இங்கே அக்கம் பக்கத்தவர்கள் பார்ப்பதை நான் விரும்பலை. வேறு எங்கேயாவது சந்திக்கணும். மிகவும் முக்கியம். ஆவேசமாக பேசினார். மாலை 4 மணிக்கு மேல் காரை எடுத்துக்கொண்டு நான் கடற்கரை பக்கம் வருகிறேன். காந்தி சிலைக்கு கொஞ்சம் தள்ளி. ஃபியட்டில் தான் வருவேன். நீங்கள் வரும் வரை காரிலே காத்திருப்பேன். சரிதானே? ஓகே. பட்டென்று ஃபோனை வைத்துவிட்டு இரத்த குழாய்கள் வெடித்து விடும் போல தெரித்தன. தம் தலையை கைகளால் பிடித்து கொண்டார். கதவை பூட்டிக்கொண்டு கைப்பிரம்பை வீசியபடி அவர் வழக்கம் போல் கடற்கரையை நோக்கி நடந்தார். வழக்கமான உற்சாகம் நடையில் இருக்கவில்லை. அவளுடன் எப்படி பேசுவது, என்ன பேசுவது என்று ஒத்திகையிலே தான் தமது எண்ணங்களுடன் ஒன்றி போய் தன்னை மறந்த நிலையில் அவர் மெல்ல குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தார். துர்கா வண்டியில் அவருக்காக காத்திருந்தாள். அவரை கண்டதும் சற்றென்று இறங்கி காரின் கதவை மூடிவிட்டு மெல்ல அவரை தொடர்ந்தாள். சாலை ஜன நடமாட்டம் அதிகமில்லாத பகுதிக்குள் சற்று தொலைவான இடத்தில் வாகீசன் மணல் மீது அமர்ந்து கொண்டார். எதிரே வந்து துர்கா உட்கார்ந்து கொண்டாள். பல வருஷங்களுக்கு பின்னர் அவளது அருகே அமர்ந்திருப்பது அவருக்கு வேடிக்கையாக இருந்தது, வேதனையாகவும் இருந்தது. சற்றென்று பேச முடியாது விழித்தார். தேங்காய், மாங்காய், பட்டாணி, சுண்டல் சாப்பிட்ட நினைவு வருகிறது. ஏளனமாக அவள் சிரித்தாள். நித்தமும் பாதாம் அல்வா சாப்பிடும் அளவுக்கு உன் பொருளாதார நிலைமையை நீயே உயர்த்தி கொண்டு விட்டிருக்கியே. ஏன் அந்த பழைய கதை? கோபத்துடன் வெடித்தார். பிச்சைக்காரியாக பம்பாயில் பார்த்தவளை பணக்காரியாக இப்போ பார்க்குற போது உங்களுக்கு திகைப்பாகத்தான் இருக்கும். உன் விஷயத்தில் திகைப்பு, ஆச்சரியம் இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தமே கிடையாது. பல வருஷங்கள் கழிச்சு சந்திக்கிறோம். பழையதை நினச்சி காரமாக பேசுவதை விட்டுட்டு வருங்காலத்தை பற்றி சுமூகமாக ஏன் சிந்திக்கக்கூடாது? வருங்காலமா? யாருடைய வருங்காலம்? தம்முடைய வருங்காலம். அன்னைக்கு என் தரித்திரத்தை பார்த்து மனசு கரைஞ்சி பணம் கொடுத்து உதவினீங்க. உங்கள் கைராசியான கைதான் கொஞ்ச நாள் சோற்றுக்கும் துணிக்கும் பஞ்சமில்லாமல் இருக்க முடிஞ்சது. அப்படி ஒரு நல்ல நிலையில் நான் இருக்கும்போது தான் மதுசூதனனை சந்தித்தேன். அவர் மனைவியை இழந்தவர். நான் மேலே சொல்லாது அவள் கழுக்கென்று சிரித்தாள். வேகமாக வீசிய கடல் காற்று அவள் பூசிக்கொண்டிருந்த ஃபாரின் சென்ட் மனத்தை அள்ளி முகத்தில் மோதிய போது அருவருப்பில் உடல் குலுங்கி போனார். தன்னை பற்றி வெளிப்படையாக பேச அவளுக்கு வெட்கமோ அச்சமோ இருக்கவில்லை. மதுசூதனன் பம்பாயில் ஒரு பிரபல வியாபாரி. என்னை மதிப்பாகவும் அன்பாகவும் தான் நடத்தினார். நான் கொடுக்க முடியாத பங்களா, கார், எல்லா வசதிகளும் உனக்கு கிடைச்சிட்டது. அதை பற்றி என்ன பேச்சு? அவருடன் வாழ்ந்த 15 வருஷத்தில் எனக்கு எல்லாவித வசதிகளும் கிடைச்சது. ஆனால் வாழ்க்கையில் நிறைவு இல்லை. என் கடந்த காலத்தை விவரமாக அவர்கிட்ட நான் சொன்னதில்லை. நானும் புருஷனை இழந்தவள் என்றவரை அவர் நம்பிக்கொண்டிருந்தார். எனக்கு ஒரு மகன் இருக்கிறான் என்பதை சொன்னால் அவர் மனம் மாறிவிடுமோன்னு அச்சம்.
கொஞ்ச காலத்துக்கு முன் அவர் மாரடைப்பில் இறந்து போனார். தம் சொத்துக்களில் எனக்கு கணிசமா ஒரு பகுதியை விட்டுட்டு போயிருக்கார். பணம் இருக்கிறது. வேண்டிய வசதிகள் செய்து கொண்டு நீ சுகமா இருக்கலாமே. மற்றவங்க வாழ்க்கையில மறுபடி வந்து குறுக்கிட்டு குழப்ப வேண்டிய அவசியமில்லையே. என் மகன் அழகான புத்திசாலியான பிள்ளையாக வளர்க்கிறான்னு கேள்விப்பட்டேன். பார்க்கணும்னு ஆசையில் துடிச்சேன். மதுசூதனன் உசுரோட இருக்கும் வரை என் ஆசையை அடக்கிட்டு இருக்க வேண்டியிருந்தது. இப்போ சுதந்திர பறவையாகிட்டேன். அதனால என் மகனை தெரிஞ்சுக்கணும்னு, அவன் வாழ்வு உயர வசதி செய்து கொடுக்கணும்னு, மீதி காலத்திலேயாவது அவனோட கூட இருக்கிற தகுதியை பெறணும்னு ஒரு கட்டுக்கடங்கா ஆசை. அந்த தகுதியை தான் நீ உதறிவிட்டு போயிட்டியே. இத்தனை வருஷம் கழித்து எந்த உறவில் நீ எங்ககிட்ட வந்து ஒட்டிக்க கொள்ள முடியும்? யோசிச்சு பார்த்தியா? யோசிச்சு பார்த்தேன். இன்னமும் நான் சட்டப்படி சாஸ்திரப்படி உங்கள் மனைவி தான். நமக்குள் விவாகரத்து ஏற்படவில்லையே. அந்த உறவை வச்சு இன்னொரு தடவை பேசாத. என் உடம்பெல்லாம் கூசுது. அத்தனை வெறுப்பு உங்களுக்கு என் மேல் இல்லையா? பச்சிளங்குழந்தையை பசியோடு துடிக்க விட்டுட்டு உன் உணர்வே பிரதானம்னு நீ எதிர் வீட்டு வாலிபனுடன் போனதை தெரிஞ்சு கொண்டபோது உன்னை நான் வெறுத்தேன். விஷமாக வெறுத்தேன். நீ அன்னைக்கு என் முன் எதிர்பட்டிருந்த அந்த வெறுப்பை தாங்கிக்க முடியாமல் கண்டந்திண்டமாக வெட்டி போட்டிருப்பேன். கொலை செய்யக்கூட அஞ்சிருக்க மாட்டேன். அத்தனை ஆத்திரம். ஆனால் அதுக்கு பிறகு பிச்சை எடுக்கும் நிலையில் நீ நடுத்தெருவில் நின்றதை பார்த்தபோது என் மனசு ஒரேடியாக மாறிப்போச்சு. உன் நிலைக்கு பரிதாபப்பட்டேன். இப்போது விருப்பு வெறுப்பு என்ற எந்த உணர்வுமே உன் வரை என் மனதை பாதிக்காத ஒரு நிலைக்கு வந்துட்டுருக்கேன். இதை சொல்லவா இங்கே வர சொன்னீங்க? இல்லை, என் வரை நீ எனக்கு செத்து விட்டாய். உன் வரைக்கும் இறந்து போன கணவன் நான். எனக்கு தற்சமயம் இருப்பது ஒரே ஒரு பொறுப்பு. என் மகனது வருங்காலத்தை வளமாக்கி கொடுக்க கூட இருந்து உதவணும். அவ்வளவுதான். என் கடமைக்குள்ளே நீ புகுந்து குழப்புறதை நான் அனுமதிக்க மாட்டேன். அதை சொல்லத்தான் இங்கே சந்திக்க விரும்பினேன். எனக்கு ஒரு மகன் இருக்கிறான். அவன் நன்றாக வளர்ந்து படித்து ஆளாகிவிட்டான்னு தெரிஞ்ச நாளிலிருந்து அவனை சந்திக்க நான் துடிச்சேன். மதுசூதனன் மறைவுக்கு பிறகு என் மகன் இருக்குமிடம் தேடுவது தான் என் முதல் காரியமாக இருந்தது. பணமும் செல்வாக்கும் உதவின. கண்டுபிடிச்சேன். டாக்டருக்கு படிச்சுட்டு அவன் ஒரு மருத்துவமனையில் வேலை பார்க்குறான். நீங்கள் இங்கே வீடு வாங்கி கொண்டு குடியேறி விட்டீங்க. எல்லா விவரமும் தெரிஞ்சு கொண்டு நான் அதிக விலை கொடுத்து அந்த பங்களாவை வாங்கினேன். இந்த வழியில் அருகில் இருந்தபடியே தினமும் என் மகனை பார்க்க மாட்டோமான்னு ஏக்கம். ஆனால் நேரில் பார்த்த பிறகு மனசில் இன்னொரு ஆசை ஏற்பட்டு விட்டது. என்ன இருந்தாலும் அவனை 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் நான் இல்லையா? பெற்றுவிட்டால் மட்டும் ஒரு பெண் தாயாகிவிட முடியுமா? என் அக்கா மதுரவள்ளி தான் அவன் தாய், வளர்த்த தாய். அவன் நினைப்பில் என் முதல் மனைவி விசாலிதான் தாய். இந்த நிலையில் உனக்கு எங்களுக்கிடையே இடம் எப்படி கிடைக்கும்? நல்லா சிந்தித்துப்பார். சிந்தித்து பார்த்தேன். சொல்கிறேன். என்கிட்ட எத்தனை பணம் கொட்டி கிடக்கு. என் மகன் வசதிகள் இல்லாமல் பற்றாக்குறையில் வாழ்கிறான். பட்டினி கிடக்கல. மேலும் வசதிகளை தானே விரைவில் சம்பாதித்து கொள்ளும் திறமையானதொரு தொழில் அவனிடம் இருக்கு. வேறு ஒருத்தரிடம் வேலை செய்வானேன்? என் பணத்தை போட்டு அவனுக்கு ஒரு நர்சிங் ஹோம் கட்டி கொடுக்க என்னால் முடியும். மேல் படிப்புக்கு அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்க முடியும். அவன் கல்யாணத்தை சிறப்பாக எடுத்து நடத்த முடியும். மற்றவர்கள் வியர்வை வடிந்து சேர்த்த காசில் என் மகன் வாழ விரும்ப மாட்டான். அவன் என்னை போல் சில கொள்கைகளுடன் வளர்ந்தவன். விட்டு கொடுக்காமல் பேசுகிறீங்க. கொஞ்சம் கருணையோடு என்னை பற்றி நினச்சி பாருங்க. தவறான பாதையில் போயிட்டேன். ஒத்துக்கிறேன். பலரிடம் நெருங்கி பழகினேன். ஆனால் உங்களைப் போல ஒரு உத்தமனை மனம் நோக செய்துட்டோமேன்னு அடிக்கடி வருந்தினதுண்டு. இப்போ எனக்கு எல்லாம் இருக்கு. ஆனால் வாழ்க்கை சூன்யமாக தெரிகிறது. வாழ்க்கையில் நாம் விரும்பியதெல்லாம் அடைய முடியும். ஆனால் அதுகளுக்கு ஒரு பெரிய விலையும் கொடுக்கணும். நீ சுகபோகங்களை ரொம்ப விரும்பினாய். பெற்ற ஒரே மகனை நிமிர்ந்து பார்த்து பாரத் அப்படின்னு கூப்பிடுற உரிமையை இழந்துட்ட. சுகபோகத்துக்கு நீ கொடுத்த விலை அது. உன் அழகை பார்த்து மயங்கி உன்னை கல்யாணம் பண்ணி கொண்டேன். காலம் முற்றிலும் மறக்க முடியாத அவமானத்தை தேடிக்கொண்டேன். அது உன் அழகுக்கு நான் கொடுத்த விலை. இந்த வயசில் உங்களுக்கு வசதிகள் தேவை. வேலையிலிருந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு நிம்மதியாக இருக்க வேண்டியவர். இன்னும் வேலைக்கு ஓடுறீங்க. அதை பற்றி கவலைப்பட்டதில்லையா? புலிக்கு நல்ல பசி. ஆனால் அது பிள்ளையா திங்கும். அதுபோல தேவைகள் என் வாழ்வில் ஏராளம். அதை அடைய குறுக்கு வழிகள் அனாவசியம். கடைசியாக நீங்கள் என்னதான் சொல்ல விரும்புகிறீங்க? நாம் இருவரும் 2 நேர்கோடுகளாகிவிட்டோம். வாழ்வில் மீண்டும் சந்திக்க முடியாதவர்கள். சந்தித்து உறவை புதுப்பிக்க முயலுவது மதியீனம். நீங்கள்
பயப்பட்டு கொண்டு ஒதுங்கி விடலாம். நான் யாருன்னு என் மகன்கிட்ட நானே அறிமுகப்படுத்தி கொண்டால் விளைவு பயங்கரமாக இருக்கும். துர்கா, தயவு செய்து அந்த மாதிரி தவறு எதுவும் செய்து விடாதே. அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதை நான் உங்களது கடைசி தீர்மானமாக ஏற்றுக்க முடியாது. என் மகனையும் என்னையும் நீங்க பிரிப்பது தவறு. நன்றாக யோசிச்சு சொல்லுங்க. அவகாசம் கொடுத்துருக்கேன். முடிவெடுக்க 1 மாசம். ஆனாலும் சரி, காத்திருப்பேன். எழுந்து புடவையில் இருந்த மண்ணை உதறிவிட்டு வேகமாக காரை நோக்கி நடந்தாள். கடலை பார்த்தபடி இருளில் வாகீசன் தனியே உட்கார்ந்திருந்தார். இழுக்கயிறு பந்தயம் போல் அவர்கள் இருவரும் கிடையே ஏற்பட்ட உரிமை போராட்டம் தொடர்ந்து கொண்டு இருந்தது. நீங்கள் மறுப்பது தவறு. என் மகனுக்கு நான் கொடுக்க இருக்கும் மகத்தான வாய்ப்பின் குறுக்கே நிற்கிறீங்க. நான் ஏற்க முடியாது. எல்லாவற்றையும் நேரடியாக நானே சொல்லிவிடப் போகிறேன். துர்கா ஒவ்வொரு சந்திப்பின் போதும் சீறினாள். நீ சொல்வானேன்? நானே விஷயத்தை பிட்டு வச்சிடுறேன். விளைவு ஒருவருக்கும் சாதகமாக இருக்கப் போவதில்லை. இவ்வளவு நாள் தாய் என்று விசாலியை காட்டி ஏமாற்றி உண்மையை மறைத்து வைத்தேன் என்ற அதிர்ச்சியில் என்மேல் அவனுக்கு மனத்தாங்கல் ஏற்படலாம். தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இதுவே முதல் பிரிவை உண்டாக்கலாம். பச்சை பிள்ளையாக இருக்கையில் பசியோட கதற கைவிட்டு போனவள் வாழ்க்கையில் தவறிவிட்டவள் தன்னை பெற்ற தாய் என்று உன்னை பற்றி உண்மை தெரியும்போது அவனுக்கு பெரிய அதிர்ச்சியாகத்தான் இருக்கும். உன்னையும் வெறுப்பான். நீ விரும்புகிற தாய் மகன் உறவு ஏற்படாது. துர்கா, நீ அவனை பெத்து விட்டாய். ஆனால் குணத்திலே அவன் என்னை கொண்டு பிறந்திருக்கிறான். கட்டுப்பாடான சூழ்நிலையில் வளர்ந்தவன். காசு கண்டு கலங்கி விட மாட்டான், மயங்கி விட மாட்டான். தெரிஞ்சுக்கோ. அந்த பயங்கரமான விபரீதத்தை கூடியவரை ஒத்தி போட வேண்டுமென்ற ஆவல். தாயாகவும் தந்தையாகவும் அருமையாக மார்பின் மேல் போட்டு வளர்த்த மகனை இந்த வயதில் பிரிந்துவிட அவருக்கு துணிவில்லை. அந்த துயரத்தை தாங்க முடியுமா என்ற அச்சம், அதனால் ஏற்பட்ட கோழை உணர்வு. எத்தனையோ முறை மகனை தனிமையில் வீட்டில் சந்திக்கும்போது சொல்லிவிட வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டார். அப்பா, என்ன உடம்புக்கு? குழைவாக கேட்டபடி அருகில் வந்து நின்ற மகனை பார்த்தபோது அவர் துணிவு எல்லாம் தூளாக பறந்தது. முடியாது. என் பாரத்தின் அன்பை இழந்துட்டு என்னால் உயிரோட ஒரு கணமும் வாழ முடியாது. அவரது உள்ளம் ஓவென்று புலம்பி கதறியது. அந்த ஒரு காரணத்திற்காக அவர் துர்காவை சந்தித்தார். தொலைபேசியில் அவள் கூப்பிட்ட பொழுது மறுக்க முடியாது ஓடினார். கடற்கரையில் பேசலாம், டிரைவனில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டே பேசலாம். இன்னைக்கு எனக்கு ஒரே தலைவலி. என் வீட்டு முன் அறையில் உட்கார்ந்து பேசி தீர்மானிப்போம். என் வீடு உங்களை கடிக்காது, பயப்படாமல் வாங்கோ. அவளது ஏளனமான வார்த்தைகளை விழுங்கிக் கொண்டார். எப்படியாவது நல்லதனமாக பேசி துர்காவை அங்கிருந்து போகச் சொல்ல முடியுமானால்? அவள் மறுத்தால் வாங்கிய வீட்டை விலைக்கு விற்றுவிட்டு வேறு இடம் தேடிக்கொண்டாக வேண்டும். இது ஒரு அவசர பிரச்சனை. உடனடியாக தீர்வு காணணுமே. எத்தனையோ ஜாக்கிரதையாக யார் கண்ணிலும் படாத வழியாகத்தான் அவர் தமது சந்திப்பை தொடர்ந்தார். அடிக்கடி அவளை ரகசியமாக சந்தித்து பேசியதுதான் மிச்சமாக இருந்தது. சுற்றி சுற்றி அவள் மறுபடியும் அதே வட்டத்திற்குள் தான் வந்து கொண்டிருந்தாள். இத்தனை காலம் அவள் மகனை பிரிந்து மறைந்து வாழ்ந்து அழுத்து விட்டிருக்கிறாள். இந்த அவல வாழ்க்கை சலித்து விட்டிருக்கிறது. நீடித்து இதை அவள் தொடரவிடப் போவதில்லை. கடந்த காலத்தையெல்லாம் மறந்து அவர் அவளை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். சமூகமா? அதுக்கு அவர் ஏன் பயப்பட வேண்டும்? இத்தனை காலம் அந்த சமூகமா அவருக்கு சோறு போட்டது? மறைந்து போயின தமது மனைவியோடு மறுபடி அவர் வாழ்கிறார் என்பது என்ன அகில உலகமும் அதிரக்கூடிய ஆத்திரமான விஷயமா? 1 நாள் 2 நாள் பேசுவார்கள். ஊராருக்கு வேறு கதை கிடைத்துவிடும். மறந்து போய்விடுவார்கள். பாரத் தந்தைக்கு அடங்கின பிள்ளை. அவர் வார்த்தையை தட்டவா போகிறான்? சாக்கு போக்குகள் தேவையில்லை. சடுதியில் விஷயத்தை ஒழுங்கு செய்ய முயலுங்கள். மறுவாழ்வை நாடி வந்திருக்கும் எனக்கு மீண்டும் வாய்ப்பு ஏன் தரக்கூடாது? தரத்தான் வேண்டும். மறுத்தால் அவள் சுலபமாக விடப்போவதில்லை. உடும்பாக பிடிவாதம் பிடித்தாள், பயமுறுத்தினாள். ஒவ்வொரு நாளும் சந்திப்பிற்கு பின்னர் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி அடைந்து உணர்வுகள் தோய்ந்து கிழிந்த நார் போல நடை தளர்ந்துதான் வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்தார். உணவு கசந்தது, உறக்கம் வர மறுத்தது, வேலையில் நாட்டம் குறைந்தது. இப்படி ஒரு பயங்கர வாழ்க்கை அவருக்கு தேவைதானா என்றவரை மனமும் கசந்து போய்விட்டிருந்தது. அன்று மாலை வழக்கம் போல் கடற்கரையில் அவளை சந்தித்து நெடுநேரம் பேசிவிட்டு ஒரு முடிவுக்கு வராதவராய்
மனம் சோர்ந்து மெல்ல வீட்டுக்கு திரும்பி வந்தார். கதவை திறந்த சங்கரன் ஒரு மாதிரியாக அவரை பார்த்து முகத்தை கோணிக்கொண்டு வெட்கத்துடன் புன்முறுவலெடுத்தான். சாயங்காலம் நான் உங்களை அந்த பெஞ்ச் காரிலே பார்த்தேன். அந்த அம்மாவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருப்பவர் யாருன்னு எனக்கு அதிசயமா இருந்துச்சு. அவர் பக்கம் கொஞ்சம் ஓடினேன். கார் டிராஃபிக் லைட்டுக்கிட்டே நின்னுச்சு. காய்ந்து போன உதட்டை நாவால் தடவிக்கொண்டு திகிலுடன் திரும்பினார். நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. சங்கரன் பார்த்து விட்டான். இனி ஊரே தெரிந்துவிட்ட சங்கதியாகிவிடுமே. லேசா மழை தூறிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு சமயம் அந்த அம்மா உங்களை பார்த்துட்டு, பாவம் டாக்டரின் அப்பா மழையிலே நனைகிறாரேன்னு காரில் ஏற்றிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினச்சேன். அவருக்கு ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது. அவசியம் உனக்கு காரணத்தை சொல்லி ஆகணுமா? வேலையத்த தடியா, என்னையே கேள்வி கேட்குற அளவுக்கு ஆச்சா? இறைந்து கூப்பாடு போட்டதும் அவன் நடுங்கி போனான். தலையை சொரிந்து கொண்டு உள்ளே சென்று விட்டான். விஷயம் அத்துடன் நின்றுவிடவில்லை. 2 தினங்கள் கழித்து அவர் வெளியில் உலவி விட்டு ஒரு நாள் மாலை வீடு திரும்பிய போது வாயில் கதவு திறந்து வைக்கப்பட்டிருப்பதை கண்டார். சங்கரன் வீட்டில் இருக்கவில்லை. மகனது ஸ்கூட்டர் வாசலில் வந்து நின்று கொண்டிருந்தது. பாரத் ஆஸ்பத்திரியிலிருந்து வந்துவிட்டான் போலிருக்கு என்று எண்ணியபடி அவர் செருப்பை கழற்றி வைத்துவிட்டு உள்ளே நுழைந்தபோது அவன் மட்டும் வீட்டில் தனியாக இல்லை, பிரியாவும் கூட இருக்கிறாள் என்று புரிந்து கொண்டார். பாரத் எரிச்சலோடு இறைந்து பேசியதை கேட்டு ஒரு கணம் அயர்ந்து போய் நின்றார். மண்டையில் அடிப்பது போல் வார்த்தைகள் கணீர் என்று கேட்டன. அப்பாவை பற்றி நான் கொண்டிருந்த எண்ணமெல்லாம் மண்ணோடு மண்ணா போயிடுச்சுங்கிற அதிர்ச்சி எனக்கு. அந்த பங்களாவின் சொந்தக்கார அம்மாளை தனக்கு பிடிக்காதது போல் ஆரம்பத்தில் பேசினார். இப்போ தினசரி அவங்களோட காரில் அப்பா ஊரை சுற்றிக்கிட்டு வரார். இவர் மனசில் இப்படி ஒரு பலவீனம் இருக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல. இந்தாங்க பாரத், இறைஞ்சி கத்தாதீங்க. மாமா சின்ன வயசுலேயே மனைவியை இழந்தவர். அப்போவே வேறு ஒருத்தையை கட்டி தொலைச்சி கொண்டு இயற்கையோடு ஒட்டி வாழ்ந்திருக்கலாமே. வயசு காலத்திலே நமக்கு கல்யாணமாகும் தருவாயில் இவருக்கு இப்படி ஒரு விபரீத ஆசையா? இந்த தெருக்காரர்களுக்கு உண்மை தெரிஞ்சால் மானம் கப்பல் ஏறும். பிள்ளை இல்லா வீட்டில் கிழவன் துள்ளி விளையாடுறானான்னு சொல்லி சிரிப்பாங்க. பாரத் கோபமாக பேசினான். உங்கள் விவாதத்தை ஒத்துக்க மாட்டேன். நமக்கு கல்யாணமானால் தான் தனிமையாகி விடுவோமேன்னு ஒரு பயம் அவருக்கு இருக்கலாம் இல்லையா? அதுக்காக இந்த வயசில் இப்படி ஒரு துணை தேடிக்க சொல்லுச்சா? போகிற போக்க பார்த்தா நமக்கு கல்யாணமாக முன்பே அப்பா திருநீர்மலைக்கு அந்த அம்மாளோட புறப்பட்டு போய் மாலையும் கழுத்துமா வந்து நிற்பாரோன்னு சந்தேகமாக இருக்குது. அப்படி அவர் செய்துட்டா என்ன பண்ண போகிறீங்களா? பிரியா அதட்டலாக கேட்டாள். என் தந்தை எனக்காக வாழ்ந்த ஒரு உயர்ந்த மனிதன் என்று அவரை பற்றி நான் கொண்டிருக்கிற ஒரு உருவகம் உடைஞ்சி சுக்கல் தூளாகிவிடும். மனித பலவீனங்களுக்கு அப்பாற்பட்ட அற்புத புருஷன் இல்லை, மிக மிக சாதாரண மனிததான்னு மனசில் சலிப்பு ஏற்பட்டுடும். அதற்கு பிறகு என்ன செய்வதாக உத்தேசம் என்று கேட்டாள் பிரியா. அப்பாவும் அவரது புது மனைவியும் தனி குடித்தனம் செய்ய வேண்டியதுதான். நான் வேறு இடம் தேடிக்கொண்டு கிளம்பி விடுவேன். உங்கள் அப்பாவுக்கு அப்படி ஒரு ஆசை ஏற்பட்டிருக்குன்னு நீங்கள் முடிவு கட்டி விட்டீங்கன்னு புரிகிறது. என் ஊகம் தவறியதில்லை. இந்த ஒரு மாத காலமாக நான் பல தடவை கவனிச்சிட்டேன். அந்த அம்மாளை தினசரி மாலை வேளையிலே பல இடங்களிலே சந்திக்கிறார். நமக்கு தெரியாமல் இப்படி ரகசியமாக சந்திக்க வேறு என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிற? அப்படி அவர் ஆசைப்பட்டால் அது ஒரு தப்பா? நமக்கு இருக்கிற உரிமை வயசாகி விட்டதால் அவருக்கு இல்லையா? பேஷ், நீயே உன் மாமனாருக்கு முன் நின்று கல்யாணத்தை நடத்தி வைப்ப போல இருக்கு. கருமம், ஆன வயசெல்லாம் போய். பிரியா, எனக்கு ரொம்ப வெட்கமாக இருக்குது. அப்பாவின் போக்கை நினச்சி வேதனைப்படுறேன். ஓசைப்படாது மீண்டும் தெருவுக்குள் இறங்கி அவர் வெகு தொலை தூரம் விடுவிடுவென்று நடந்தார். நெஞ்சை அடைத்த துக்கத்தையும் கண்ணில் பொங்கி புரண்ட கண்ணீரையும் அடக்க மாட்டாது இருட்டில் ஒரு வீட்டின் மதில் சுவர் அருகே நின்று கொண்டு விசும்பி விட்டார். முருகா, என் பிள்ளை மனசை கலவரப்படுத்திடாதேப்பா. அவனை பிரிஞ்சா நான் தாங்க மாட்டேன். தமக்குள்ளே முணுமுணுத்தபடி பித்தம் பிடித்தவர் போல் வெகுநேரம் கடைத்தெருவிலே அலைந்து கொண்டிருந்தார். மகனுக்கும் அவருக்கும் இடையே மனத்தாங்கல் லேசாக தலை தூக்க ஆரம்பித்ததை அவர் உணர்ந்து கொண்டு விட்டார். காலை வேளையில் அவருக்காக மகன் காப்பி பலகாரம் சாப்பிட காத்திருக்கவில்லை. குளித்து முடித்ததும் அவசரமாக உடுத்தி கொண்டு காப்பியை மட்டும் பருகிவிட்டு புறப்பட்டு விட்டான். மாலை வீடு திரும்பிய மகன் முன்போல கலகலப்பாக பேசுவதை நிறுத்தி கொண்டு விட்டான். முன்னறையில் டெலிவிஷன் பெட்டி தூங்கியது.
இரவு உணவுக்கு பின் பேச பிடிக்காது தன் அறைக்குள் சென்று மறைந்து கொள்ளத் தொடங்கினான். நிலைமை இப்படியே நீடித்தால் அவருக்கு சித்தம் கலங்கிவிடும் போன்ற திகில். சங்கரன் 2 நாள் லீவில் தன் நண்பர்களுடன் சுற்றுலா பயணத்திற்கு கிளம்பிவிட்டிருந்தான். அவன் இல்லாத வீட்டில் நிசப்தம் நிலவியது. துர்கா எழுப்பிவிட்ட பிரச்சனை தம்மைச் சுற்றிலும் இரும்புச் சுவராக எழுந்து நெருக்குவதை போன்றதொரு வேதனையில் அவர் தலை கனத்தது. உடம்புக்கு சுகமில்லை என்று ஆபீஸிற்கு தொலைபேசியில் தகவல் அனுப்பிவிட்டு அவர் அன்று வீட்டிலேயே தங்கிவிட்டிருந்தார். சங்கரனது ஆதிக்கத்தில் விட்டு வைத்த சமையலறைக்குள் அவர் தட்டு தடுமாறி கொண்டிருந்தார். அடுப்பை மூட்டி கொஞ்சம் தண்ணீரை சூடாக்கி தேநீர் தயாரிப்பதற்குள் அவருக்கு வியர்த்து விறுவிறுத்து போயிற்று. அவசரமாக அடுப்பில் இருந்த பாலை பொங்கும் முன் இறக்க பிடியை தொட்டபோது விரல்களை சுட்டு கொண்டு விட்டார். தேநீர் தயாரிப்பதை விட்டுவிட்டு அலமாரியை திறந்து மருந்தை தேடி எடுத்து சூடுபட்ட விரல் மீது அவசரமாக தடவி கொண்டிருந்த போது வாயில் அழைப்பு மணி அழுத்தமாக ஒலித்தது. கையில் என்ன? அடுப்பிலே சுட்டு கொண்டு விட்டீர்களா மாமா? பரிவுடன் விசாரித்தபடி உள்ளே வந்தாள் பிரியா. அலங்கோலமாக இருந்த சமையலறையை நொடி பொழுதில் சரியாக்கிவிட்டு தேநீரை தயாரித்து 2 கோப்பைகளில் நிரப்பி தட்டிலே சுமந்து கொண்டு வந்து மேஜை மீது வைத்தாள். என்ன இப்படி? வேலைக்கு போகலையா? அவர் கேட்கும் முன் அவளாகவே சொல்லிவிட்டாள். வழக்கமாக எனக்கு நாளைக்குத்தான் ஓய்வு நாள். அதை இன்றே மாட்டிக்கொண்டு உங்களை காணத்தான் வந்திருக்கேன். புறப்படும் முன் ஆபீஸிற்கு ஃபோன் பண்ணினேன். உடம்பு சுகமில்லை, லீவில் இருக்கிறதா சொன்னாங்க. உடனே தாமதம் செய்யாமல் பஸ்ஸை பிடித்து வந்திருக்கேன். தேநீர் கோப்பையை அவர் அருகே நகர்த்தி வைத்தாள். எனக்கும் உன்னிடம் மனம் விட்டு பேசணும்னு ஒரு யோசனை இருந்தது. நீ வந்தது நல்லதா போச்சு. திணறியபடி மேஜையை பார்த்தார். மருமகளாக போகிற அந்த சின்னஞ்சிறு பெண்ணிடம் தனது மனதை உறுத்தி வேதனை செய்யும் மாபெரும் இரகசியத்தை சொல்லும்படியான ஒரு இழிநிலை ஏற்பட்டு விட்டதே என்றவரை அவருள் துயரம். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு என்னால் ஊகிக்க முடியுமாமா? நானும் தான் அதை பற்றி இவங்ககிட்ட மனம் விட்டு பேசத்தான் வந்திருக்கேன். பரிவோடு அவள் பார்த்தாள். நீயும் பாரத்தும் நினைக்கிறா போல எனக்கு இந்த வயதில் எந்த மாதிரியான ஆசைகள் எதுவும் கிடையாதம்மா. என்னை தப்பாக புரிஞ்சு கொண்டு விட்டிருக்கான் பாரத் தழுதழுத்தார். மாமா என்ன சொல்கிறீங்க? நான் அந்த பங்களாவின் சொந்தக்காரியை அடிக்கடி சந்திக்கிறது என்னவோ உண்மை. அதுக்கு காரணமே வேற. என் அருமை மகனோட நிம்மதி குலைஞ்சி அவன் அதிர்ச்சி அடைஞ்சி மனம் முடிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்த அம்மாளை சந்தித்து காலில் விழாத குறையாக அவளை கெஞ்சி கேட்கிறேன். விளக்கமாக சொல்ல முடியுமா மாமா? சொல்கிறேன். இதை கேட்ட பிறகு நீ ஒரு சமயம் பாரத்தை கல்யாணம் செய்து கொள்வதை பற்றி யோசிக்கலாம். அது உன் விருப்பம். ஆனால் உன்கிட்ட உண்மையை சொல்கிறதுன்னு நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அது எப்படிப்பட்ட விஷயமானாலும் சரி சொல்லுங்க. ஆனால் ஒன்று, நானும் பாரத்தும் விரும்பி செய்து கொள்ள போகும் திருமணத்திற்கு குறுக்கே எதுவும் வர முடியாதுன்னு நான் நிச்சயமாக சொல்வேன். தயங்காமல் சொல்லுங்க மாமா. எனக்கு வரப்போகிற மருமகள் நீ. ஒரு வகையில் மகள் போன்ற உறவுதான். அதனால்தானோ என்னவோ உன்கிட்ட சொல்லணும்னு தோன்றது. அந்த பங்களாவின் சொந்தக்காரி திருமதி துர்கா உண்மையில் என்னை விட்டு பல ஆண்டுக்கு முன் வேறு ஒருத்தனுடன் சென்று விட்ட என் மனைவி. பாரத்தின் சொந்த தாய். மேஜையை பார்த்தபடியே காய்ச்சல் வேகத்தில் பேசுகிறவர் போல் ஒரே மூச்சில் எல்லாவற்றையும் கொட்டிவிட்டார். கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு அவர் குலுங்கி அழுவதைக் காண நெஞ்சுருகி விட்டாள் பிரியா. மாமா சொல்லிட்டீங்க, இனி எல்லாத்தையும் மறந்துடுங்க. இனிமேல் நீங்கள் அவங்கள சந்திக்கவே தேவையில்லை. அருகில் கிடந்த அவரது மேல் துண்டை எடுத்து நீட்டினாள். முகத்தை கழுவி துடைச்சிக்கோங்க மாமா. டீ ஆறி போயிடும், அதை சாப்பிடுங்க. முதலில் இனி துர்கா அம்மாளை பற்றி கவலைப்பட வேண்டியவள் நான். இப்போ பேசின இத்தனையும் நாம் இருவருக்கும் இந்த 4 சுவர்களுக்கும் தான் தெரிய போகிறது. காலம் வரும் வரை பாரத்திடம் இதை பற்றி மூச்சு விட மாட்டேன். உன்னை பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரியலம்மா. ஒரு வகையில் நான் கொடுத்து வச்சவன். அவர் குரல் உணர்ச்சி வசத்தில் நடுங்கியது. இந்த குடும்பத்தின் ரகசியத்தை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. பாரத் இதை தெரிந்து கொண்டு மனமுடைஞ்சி போகாமல் காப்பாற்ற வேண்டியது என் கடமை. பிரியா, நீ மகராசியா இருமா. உன்னை வாழ்த்துவதை தவிர வேறு ஒன்றும் பேச தோணலாமா? கொஞ்சம் ஓய்வாக போய் உங்கள் அறையில் படுத்துருங்க. 10 நிமிஷத்துல சமைச்சிடுறேன். மறுப்பு சொல்லக்கூடாது. இது மருமகள் கேட்டுக்கொள்ளும் கோரிக்கை அல்ல, ஒரு டாக்டரின் உத்தரவு. சிரித்தபடியே விரைந்து விட்டாள்.
சில தினங்களுக்கு பின் ஒரு நாள் மாலை வேலையை நின்று திரும்பி வந்தவரிடம் பரபரப்போடு ஓடி வந்தான் சங்கரன். அந்த பங்களா சொந்தக்காரம்மா நேத்து ராத்திரி பிளேனில் புறப்பட்டு பம்பாய் போய்விட்டார். அங்கே இருந்து அமெரிக்காவுக்கோ எங்கேயோ போக போகிறாங்களாம். தூக்கி வாரி போட்டது அவருக்கு. கடைசியாக சில தினங்களுக்கு முன்னர் தான் துர்காவை அவர் சந்தித்திருந்தார். இதை பற்றி அவள் எதுவுமே சொல்லவில்லையே. பொங்கி புரண்ட உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டு குளிர்ந்த நீரால் முகத்தை கழுவி துடைத்து கொண்டபடி நின்றார். தேநீர் கோப்பையையும் அவருக்கு வந்த கடிதங்களையும் சாப்பாட்டறை மேஜை மீது பணிவுடன் கொண்டு வந்து வைத்தான் சங்கரன். தயக்கத்துடன் அவர் முகத்தை பார்த்தான். மீதி விஷயங்களையும் சொல்ல வேண்டுமென்ற ஆவல் அவனுக்கு. அந்த பங்களாவை அவசரமாக யாருக்கோ விற்க ஏற்பாடு செய்துட்டாங்களாம். அதனால் ஆட்கள் சாமான்களை கட்டி லாரிகளில் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. அநேகமாக வீடு காலி ஆயிடுச்சு. 2 சாமான்களையும் நாளை ராலியில் ஏற்றிடுவாங்களாம். மௌனமாக தேநீரை அருந்தியபடி தமக்கு வந்த கடிதங்களை புரட்டி கொண்டிருந்தவர் ஒரு கணம் திடுக்கிட்டு போனார். மஞ்சள் வண்ண உரையில் இருந்த கடிதத்தை பிரித்து கையில் எடுப்பதற்குள் அவர் நெஞ்சே வெடித்துவிடும் போல் கனத்தது. உன் வேலையை கவனி, நான் கொஞ்சம் ஃபைல்களை கவனிக்கணும். தொணக்காதே, அதட்டிவிட்டு கடிதங்களுடன் தமது அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டார். கடிதத்தின் மீது கூட அந்த உயர்ந்த ரக சென்ட்டின் மனம் நடுங்கும் விரல்களால் மெல்ல பிரித்தார். என்னுடைய திடீர் தீர்மானம் உங்களுக்கு வியப்பை கொடுக்கலாம். நான் மறுபடியும் பம்பாய்க்கு போகிறேன். திரும்ப இங்கே வரப்போவதில்லை என்ற உறுதியான தீர்மானம். இந்த முடிவுக்கு காரணம் டாக்டர் பிரியா. ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. கடைசியாக நாம் சந்தித்த போது நீங்கள் சற்று கடுமையாகவே தான் பேசிவிட்டு பிரிந்தீர்கள். வீண் பயமுறுத்தல். மறுபடியும் என்னிடம் பேச கட்டாயம் வருவீர்கள் என்ற நம்பிக்கையில் இருந்தது. அதனால்தான் அன்று காலை வாசல் அழைப்பு மணி அழுத்தமாக ஒலித்தபோது நானே வாசலுக்கு விரைந்தேன். கதவை திறந்தபோது பளிச்சென்ற அழகுடன் ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். அவள் யார் என்று உடனடியாக என் நினைவு பளிச்சிட்டது. உள்ளே வா என்று உபசரித்துவிட்டு கதவை சாத்தி கொண்டு வரவேற்பறைக்கு நடந்தேன். உங்களோடு கொஞ்சம் பேச வேண்டும் என்றாள் அவள். உட்காரு. நீ டாக்டர் பிரியா, பாரத் கல்யாணம் செய்து கொள்ளப் போகிற பெண். வருகிற தை மாதத்திலே உங்கள் கல்யாணம் நடக்கவிருக்கிறது, சரிதானே என்று நான் கேட்டேன். புத்திசாலி பெண் டக்கென்று கண்டுபிடித்து விட்டாள். அந்த வீட்டிலிருந்து சங்கரன் இங்கே வந்தானா? அவன் வாய் சும்மா இருக்காதே என்று புன்னகைத்தாள். பாரத் வீட்டின் சமையல்காரன் சில தினங்களுக்கு முன் எங்கள் தோட்டத்தை பார்க்க ஆசையோடு உள்ளே மெல்ல வந்து நின்றான். அப்பொழுது அவனாகவே விவரமாக சொன்னான். சங்கரன் சொன்னது உண்மைதான். நானும் டாக்டர் பாரத்தும் தை மாதம் முதல் முகூர்த்தத்திலே கல்யாணம் செய்து கொள்வதாக ஏற்பாடு. சொல்லிக்கொண்டே அவள் என் அருகில் வந்தாள். அத்தை, என்னையும் பாரத்தையும் நீங்க மனம் நிறைஞ்சி வாழ்த்தணும். நாங்க 2 பேரும் சீரும் சிறப்புமா எங்கள் தொழிலிலே வெற்றியோடு வாழணும்னு ஆசை கூறுங்கோ. சொல்லிக்கொண்டே அவள் என் காலடியில் விழுந்து கும்பிட்ட போது நான் உணர்ச்சி பிழம்பாகிவிட்டேன். என்னையும் அறியாது கண்ணீர் பொங்கிய கன்னங்களில் வழிவதை உணர்ந்தேன். அத்தைன்னு என்னை ஆசையோடு கூப்பிடுறியே அம்மா, அப்படின்னான்னு நான் கேட்டேன். மெல்ல அவளை தூக்கி என் நெஞ்சோடு அணைத்து கொண்டேன். நீங்க பாரத்தின் தாய்ன்னு எனக்கு தெரியும். அவருடைய தாய் எனது மதிப்புக்குரிய மாமியார் தானே. அந்த மதிப்பை பெற தகுதி இல்லாதவள் நான் என்கிறது உனக்கு தெரியுமா அம்மா? என் வருங்கால கணவரை பெத்தெடுத்த தாய் நீங்க. அந்த ஒரு தகுதிக்காக நான் உங்களை அத்தைன்னு ஆசையோடு கூப்பிடுறேன், அவ்வளவுதான் என்றாள். வெளிப்படையான அவள் பேச்சு என் மனதை நெகிழ செய்துவிட்டது. அத்தை, எனக்கு நீங்கள் ஒரு பரிசு தர வேணும். கல்யாண பரிசுன்னு வச்சுக்கோங்க. குழைவுடன் அவள் கேட்டபோது நான் மெய் சிலிர்த்து போனேன். என்ன வேணும்மா சொல்லு. உனக்கும் என் மகனுக்கும் கொடுக்கத்தானே துடிக்கிறேன், சொல்லம்மா என்று ஆவலுடன் கேட்டேன். நானும் பாரத்தும் கல்யாணம் செய்து கொண்டு நிம்மதியாக வாழ வேண்டும். விசாலி அம்மா தான் தன் தாயின்னு திடமாக நம்பிக்கொண்டிருக்கும் அவருக்கு உண்மை தெரிந்தால் நிம்மதி குலைஞ்சிரும். அதுக்கு பிறகு கார், பங்களா, பணம் இவைகள் எல்லாம் கிடைச்சும் எங்களுக்கு பயனுண்டோ? சொல்லுங்கோ. நான் என்ன செய்யணும்னு நீ நினைக்கிற? பயப்படாமல் சொல்லு. ஒரு தாய் மகனுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை, சுகமாக அவன் வாழ வழி செய்து தருவது. விசாலி அம்மாளையே அவன் தனது தாயாக நினைச்சி இருக்கும்படி நீங்கள் விட்டுட்டு ஒதுங்கிக்கிடணும், அவ்வளவுதான். இந்த உதவிக்கு சொல்லிக்கொண்டே என் கையை பிடித்து அவள் தன் முகத்தோடு பதித்து கொண்டாள்.
அதட்டி பேசின உங்கள் பேச்சுக்கு இளகாத என் மனம் மென்மையாக உணர்வுகளை வருடும்படி பிரியா கேட்ட ஒரு சிறு கேள்வியிலேயே பாகாய் உருகி போச்சு. குழந்தை, இங்கே வா. நீ கேட்ட கல்யாண பரிசை உனக்கும் என் மகனுக்கும் கொடுக்கிறேன். பச்சிலம் குழந்தையாக அவன் இருந்தபோது செய்யாத ஒரு கடமையை அவன் வளர்ந்து ஆளான போது இப்போ செய்கிறேன். விசாலியே அவன் அம்மாவாக எப்பொழுதும் இருக்கட்டும். நான் விலகிக் கொள்கிறேன். இது சத்தியம், போதுமா என்று கேட்டேன். பிரியா என்னை இறுக தழுவி கொண்டு தேங்க்யூ அத்தை என்றாள். இத்தனை அன்பான அழகான மருமகள், பெருமைக்கு உரிய பிள்ளை, நல்லதொரு கணவன் கொண்ட அழகான குடும்பத்திற்கு தலைவியாக இல்லாது போன என் துர்பாகியத்தை எண்ணி நான் கண்ணீர் உகுத்தேன். பச்சாதாபத்துடன் உகுத்த கண்ணீர் பாபங்களை கழுவிவிடும் என்று முன்பு ஒருமுறை என்னிடம் சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுக்கு இழைத்த தவறுகளையெல்லாம் எண்ணி வருந்தி கண்ணீர் உகுத்தபடி விடை பெறுகிறேன். நான் செய்த தவறுகள் எல்லாம் கரையட்டும், மறையட்டும். தங்கள் துர்கா. கடிதத்தை மடித்து சட்டை பையில் வைத்து கொண்டு நிமிர்ந்து உட்கார்ந்தார். கண் இமை ஓரங்களில் கண்ணீர் சொட்டது. சில தினங்களுக்கு பின்னர் வேலையை நின்று கொஞ்சம் விடுப்பு எடுத்துக்கொண்டு சேஸ்திர கோஷ்டி ஒன்றுடன் அவர் பயணமானார். அப்பா புறப்பட்டு சென்றதுமே மகனுக்கு ஒரு கடிதம் வந்தது. கொஞ்ச நாட்களுக்கு முன் நான் ஒரு பெரும் தவறு செய்ய இருந்தேன். பரிவுடன் ஒரு நாள் நீ என்னிடம் கேட்ட ஒரு சிறு கேள்விகள் ஆழமாக என் மனதில் பதிந்து கொண்டிருந்தன. விளைவு மனிதனின் அடிமன நிலையிலே புதைந்துண்டு கிடக்கும் பலவீனங்கள் எந்த சமயமும் தலை தூக்கலாம் என்பதற்கு நானே உதாரணமாகி விட்டிருந்தேன். என் வைராகியத்தையும் புகழ்ந்து பேசினாய். அது தகர்ந்த தூளாகிவிடும் பயங்கர நிலையில் இருந்தேன். இந்த புலியின் பசிக்கு புல்ல ஆகாரம். நல்ல வேளை மீண்டேன். ஆசிகள் அப்பா வாகீசன். மனம் கரைந்து போனான் மகன். அதே சமயம் மலையில் முருகன் சன்னதியில் நின்று கொண்டிருந்த வாகீசன், ஆறிருந்தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூர்சை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, சீர் அடியார் எல்லாம் கண்கள் பணிக்க மெய் சிலிர்க்க கரம் கூப்பி தொழுது கொண்டு நின்றார். அவர் உள்ளத்தில் நிம்மதி நிறைந்து வழிந்தது. இக்கதையை கேட்டு ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. 62% பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.